ஸோ நம்ம லைவுக்கு வந்ததை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவோம். ஹாய். ஹாய் சப்ரித். ஹாய் சண்முகம். Will share to people. ஹே guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ரிமைனிங் திங்ஸ் பார்க்கலாம். கேஸ் ஸ்டடியில் என்ன ப்ராக்ரஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ரெடியா? ஸோ எத்தனை பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? ரெடியா? பார்க்கலாமா?
ஸோ நேற்று செஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்துருந்தோம். ஒரு லைவ் கேஸ் ஸ்டடி எடுத்து எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்துருந்தோம். கரெக்டா? ஸோ எப்படி ஒரு சர்வே, எப்படி ஒரு கொஸ்டினர்ஸ் எடுக்கிறது, எப்படி வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க இன்டர்வியூல அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அவங்களோட ஜர்னி போட போறோம். ஓகேவா? அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ற ஜர்னி போட போறோம். ஸோ அந்த ஜர்னி எங்கேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ப்ராசஸ்ல இருந்து. சரிங்களா? அவங்க எப்படி ஒரு கோர்ஸ் வாங்குறாங்க, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், அவங்களோட ஒர்க் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோன்றத பொறுத்து இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபீட்பேக் அண்ட் சர்வே கொஸ்டினர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதுக்கு சில பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃபார்முக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த ஃபார்மை நம்ம பார்ப்போம் என்னென்ன ரிசல்ட்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தம் இதுவரையும் 29 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சர்வேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தா தெரியும். ஸோ இதான் டேட்டா. ஸோ ஏஜ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து 18-25 தான் அதிகமாக இருக்கு. மீதி வந்து 26 அண்ட் தென் 30 அண்ட் தென் 36 to 50. ஸோ இந்த கேட்டகரியில் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ரிசல்ட் இருக்கு பாருங்க. ஜாப் இருக்கா, ஜாப்ல இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தோம். அதுல வந்து ஒரு 58% வந்து பாத்தீங்கன்னா ஜாப் இல்ல. ஒரு 41% வந்து ஜாபோட இருக்கிறவங்க. ப்ரொஃபஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிசைனரு, யூஎக்ஸ் டிசைனரு, ஐடி, பிஸ்னஸ், கிராஃபிக்ஸ், 3D ஆர்டிஸ்ட், எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரு. ஓகே, டிஃப்ரெண்ட் பீப்புளை வந்து நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம், அட்டன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? அப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 69 people அண்ட் 3 to 5 வந்து பார்த்தீங்கன்னா 3 people, 5 to 8 வந்து பார்த்தீங்கன்னா 3 people 10%, 8 to 12 வந்து பார்த்தீங்கன்னா 1%, சாரி 3.4%, அண்ட் 12 to 16 வந்து பார்த்தீங்கன்னா 2 people. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களான்னு கேட்டதுல 79% வந்து எஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு 20% வந்து நோன் போட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ என்னென்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம்லாம் அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுல சிம்பிளி லேர்ன் 4, கோர்சரா 20, கிரேட் லேர்னிங் 14, அப்கிரேட் 14. ஓகேங்களா? கிரேட் லேர்னிங் 14, அப்கிரேட் வந்து 4. இதுதான் பிளாட்ஃபார்மோடைய கவுண்ட்டு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ உடமி, பைத்தான் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அப்புறம் டிமெண்டின்னு யாரோ போட்டிருக்கிறாங்க. க்ரோத் ஸ்கூல் போட்டிருக்கிறாங்க. பைஜூஸ் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் இடோமி அண்ட் லிங்க்டின் போட்டிருக்கிறாங்க. ஸோ இன்ட்ராக்ஷன் டிசைன் ஃபவுண்டேஷன்ல படிக்கிறாங்களாம், லிங்க்டின்ல படிக்கிறாங்களாம், அண்ட் தென் உடமியில படிக்கிறாங்களாம். அப்புறம் எப்படி பர்ச்சேஸ் பண்றீங்க, ஒய் எதுக்கு பர்ச்சேஸ் பண்றீங்க கேட்டிருந்தோம். ஸோ பேசிக்கலி எல்லாரோடைய இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்கில்ஸு, ப்ரொஃபஷனல் நாலேஜ் கெயின் பண்ணணுன்றதுக்காகவும், அதுக்கப்புறம் அப்கிரேட் ஸ்கில்ஸு, அப்டேட் மை செல்ஃப் எல்லாமே வந்து அதுதான். ஐ எம் பர்ச்சேசிங் கோர்ஸ் அண்ட் கெயின் நியூ ஸ்கில்ஸ். ஓகேங்களா? நியூ ஸ்கில்ஸ் வாங்குறதுக்காகவும். ஸோ டைம் ஃப்ரெண்ட்லின்றதுனால வாங்குறாங்களாம். பிகாஸ் இட்ஸ் டைம் சேவிங் அண்ட் எனிவேர் எனி பிளேஸ் ஷுட் அட்டன் தி கிளாஸஸ். ஓகே, குவாலிட்டி கோர்ஸ். ஓகே, நோ டைம், அப்கிரேடு, அஃபோர்டபுள் அண்ட் டைம் ரியலபிலிட்டி. I don't need online courses. Okay, I am versatile and I prefer benefit having community to interact
Okay. To broaden my knowledge, new skills, okay, because we can learn from home, okay, to develop my skills, etc. So offline course are more cost, I need to accommodation, food and all. Okay. So ஆஃப்லைன்ல போனீங்கன்னா ரொம்ப காஸ்ட் அதிகமாகுதான், அதனால வந்து அவர் ஆன்லைன்ல எடுத்துக்கிறாராம். ஓகே. எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நியூ ஸ்கில்ஸ், சர்டிபிகேஷன், அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா டு லேர்ன் அண்ட் அப் ஸ்கில்லு, இம்ப்ரூவ் மை ஸ்கில்லு, கம்ஃபர்டபுள், ஆன்லைன் இஸ் கம்ஃபர்டபுள் வேர் எவர் தே கேன் லேர்ன். அதுக்கப்புறம் வந்து ஐ டோன்ட் பர்ச்சேஸ் ஆன் கோர்சரா, காட் இட் ஃப்ரீ த்ரூ ஸ்ப்ரிங் போர்ட் பை கம்ப்ளீட்டிங் அ பேசிக் யூஎக்ஸ் கோர்ஸ், கிரேட் லேர்னிங் கோர்ஸ் இஸ் ஃப்ரீ. ஓகே, பிகாஸ் இட்ஸ் அ ஃப்ரீ கோர்சஸ். ஓகே. ஸோ எதுக்காக வந்து என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குன்னு கேட்டிருந்தோம். அதில் அதிகமாக இருக்கிறது என்னன்னா என்விரான்மெண்ட் டிஸ்டர்பன்ஸ் தான் அதிகமாக சொல்றாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நோ ஒன் அவைலபிள் ஃபார் கிளியரிங் டவுட்ஸ், அது கொஞ்சம் டவுட் யாரும் கிளியர் பண்ணுறதுக்கு இல்லை. டைம் மேனேஜ்மெண்ட்டு, கேட்ஜெட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக நோட்டிஃபிகேஷன் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கில் அதிகமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நாட் இன்ட்ரெஸ்டட் டே பை டே, ஸோ அது ஒரு லேக் ஆஃப் இது. ஸோ நோ கம்யூனிட்டி வித் மீ அண்ட் அலோன் ஜர்னி. ஸோ இதான் மேக்சிமம் அவங்களுடைய தாட் ப்ராசஸாக இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஸ் பண்ணியிருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ ஐ எம் ஃபேஸிங் சேலஞ்சஸ் இன் டைம் மேனேஜ்மெண்ட், லேக் ஆஃப் அவைலபிள் சப்போர்ட், கிளியரிங் டவுட்ஸு, சம்டைம் நீட் டு கிவ் ப்ரியாரிட்டி டு ஒர்க். ஓகே. இஃப் எனி டவுட்ஸ் cannot clarify the sessions. Okay. I need offline course. You can add this list. Okay. Language. Okay. Free course are that not much engaged, only PPT slides and video are available. Okay. So only PPT and videos மட்டுமே எனக்கு தேவைப்படாதுன்றாங்க. And how and what kind of engagement experience வந்து உனக்கு கிடைக்குதுன்னு கேட்டிருந்தோம். ஸோ ப்ராக்ரஸ் இன் ஓவரால் கம்ப்ளீஷன். ஓகே. அப்புறம் என்கேஜ் வித் நியூ டெக். ஓகே. ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் என்கேஜ்மெண்ட் த்ரூ இன்ட்ராக்டிவ் குவிசஸ், டிஸ்கஷன் ஃபாரம்ஸ் அண்ட் அக்கேஷனல் லைவ் செஷன்ஸ். ஓகே, வெரி குட். சோலோ லேர்னிங் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய போட்டிருக்காங்க பழகுப்பா. And then I have experience in Python program. Okay, excellent in each video, storytelling in each video. Okay, good, simple, time flexibility. Okay, I have a creative thinking, knowledge and understanding user psychology. So think could be engagement with these platforms. Okay, I have a great experience and hyperactive community online via Discord, and it's very demanding. So that must have keep upgrading myself every day to keep with my fellow students in the community. It was a great experience. Okay. Super. It is good. Okay. I'm not interested doing engage with learning online tools. Okay. Okay, just video is playing, no interaction. Okay. And then videos are informative, which cartoons and graphics. Okay. Bad UX. Okay. Daily few times in a week reading or activities. Okay. I don't experience good engagement in the platform. Okay. So topic wise videos and time duration are course which is engaged to learn. Okay. It shows current progress of the courses. Okay. Self study. Okay. So என்ன வந்து லாஸ்டா கேட்டிருந்த கொஸ்டின்னா அடுத்த feedback doing courses online, sometimes less low network. Okay. Whether is good, sometimes some of the people cannot attend class physically, I can learn from the free time. Okay, done.
Dedicated learning will be improved. Should I have proper facility for teaching? Okay, it's good. Online course offer flexibility, access diverse resources, but they can have lack of personal interaction and immediate support. Okay, less price, job opportunity, skill development. Okay, it's very useful. It may give certificate course. It was very useful. Okay, learn more things in theoretically than offline. Okay, good skill development, flexibility. Okay, tutor class doubts, clears doubts when we need them. Okay, best course, best tutor will provide knowledge, best knowledge. Okay, I have no complaints from my side. I'm satisfied. Okay. Okay, online learning platforms are doing great work and facilitate the interaction between learners and instruction throughout the world. They made easier for learners to gain new skills and careers to help their daily tasks and their work. Super. Yeah, little bit useful, and it's good choice, but everyone needed focus on it. Okay, it's good to learn our own convenience, motivation to finish the goal, makes flexibility and needs discipline. So we have got so many things பா ஓகேங்களா அந்த மாதிரி ஃபீட்பேக் வந்து ஆன்லைன்ல படிக்கிறதுனால கேட்டிருந்தேன். அது நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் எவ்வளவு பேர் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு 58% வந்து கம்ப்ளீட்னு வருது. ஒரு 12% வந்து கம்ப்ளீட்டட் இல்லைன்னு வருது. அதுக்கு என்ன ரீசன் கேட்டா நிறைய சொல்றாங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, எக்ஸல் ஷீட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ டு யூ நீட் எனி சப்போர்ட் கேட்டிருந்தோம். ஸோ அவங்க ரியல் டைம் டாஸ்க் அசைன்மெண்ட் பண்ண சொல்றாங்க. அப்புறம் கிஃப்ட் ரிவார்டு கேட்குறாங்க. இதெல்லாம் ஈக்குவலா இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஈக்குவலா இருக்கு. ஸோ கிஃப்ட் ரிவார்டு, அதுக்கப்புறம் 1-on-1 செஷனு, மென்டார் சப்போர்ட்டு, ஸோ மீட்டப்ஸ் இதெல்லாம் வந்து ஈக்குவலா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரியல் டைம் டாஸ்க் அண்ட் அசைன்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க. அதை விட அதிகமா இருக்கிறது கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் ரிமைண்டர் ஃப்ரம் பிளாட்ஃபார்ம்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே அதுவே 2 டைம் கேட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. எஸ். ஸோ ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன்னா கேட்டிருந்தேன். அதுக்கு ஏர்னிங்ஸ் அஷூரன்ஸ் பெட்டர் லைஃப் டெய்லி கொஸ்டினர் வித் சாய்ஸஸ் எக்ஸாம்பிள் கேன் ஹெல்ப்ஃபுல். ஸோ ரிவார்ட் ஸ்கோர்ஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் பிகினர் கோர்சஸ். ஓகே, ஸோ வேற ஏதாவது உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு வேணுமான்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்குமே நிறைய போட்டிருக்கிறாங்க. செட் அ கிளியர் கோல்ஸ், ரிலேட் டு இட் டு பேஷன் அண்ட் ரிவார்ட் யுவர் செல்ஃப். ஓகே, from my knowledge nobody can motivate us, only ourselves motivate us. Okay, maybe like with reward or something like love, something like love session. Okay, reduce price and remove attempts. Okay, regular progress update, reward achievement to support community, help me and engage it. Okay, Trustpilot rating is easy and simple, understand through concepts, pleasing, trustworthy and unique syllabus, frequent updates. Okay, so new technology gather that course information. Okay, set goals, examples, low budget. So I think that's it. I don't have issue with competition, so I could no money. I bought it those courses, enough motivation for me. Reminder is most important. Okay, keep user interface clean and sufficient beginners. Okay, just could conduct some test and quiz. Okay, free time which is advantages but also had many interesting features like graphics, animation,
which made it is very easier topics. Okay. ஸோ இது எல்லாம் வந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்பா. ஸோ இதை வந்து நான் எக்ஸல் ஷீட்டாகவும் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதாவது we can convert it to எக்ஸல் ஷீட். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஒன்னே இப்போ எக்ஸல் ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸல் ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் லைக் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா பர்சோனா வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சோனாவை கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம அதுக்கு போயிடணும் நேரம். அதாவது இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போயிட்டு இருக்கு பாருங்க, இதான் ஃபில்டர். சரிங்களா? இந்த ஃபில்டர்ல 12லேருந்து 5லேருந்து 3 போட்டிருக்கேன். இதான் இப்போ பர்சோனா. அந்த பர்சோனாவுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? அதாவது 5லேருந்து 12, 16 வருஷத்து வரையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது 1 2 3 4 5 6. இப்போ இந்த 6 பர்சோனா தான் என்னோட பிரைமரி பர்சோனா. ஏன் ப்ரோ அப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அவங்க கொஸ்டினர்லயே நமக்கு அப்படிதான் கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க? உங்களோட பர்சோனா வந்து பாத்தீங்கன்னா 5லேருந்து 8 வருஷம் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு பர்சோனான்னாங்க. கரெக்டா? காட் இட்? புரிஞ்சுதா? ஸோ இந்த பர்சோனா மட்டும் தான் இப்போ நம்ம எடுத்து ஒர்க் பண்ண போறோம். ஸோ இப்படிதான் வந்து கொஸ்டினர்ஸ் ரெடி பண்ணி நம்ம என்ன பண்ண எடுக்கணும்ப்பா. ஸோ இது வரை புரிஞ்சுதா? ஸோ நீங்க ஒன்ஸ் கொஸ்டினர்ஸ் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஃபார்ம் ரெடி பண்றீங்க. ஃபார்ம் எல்லாருக்கும் ஷேர் பண்றீங்க. ஓகே. அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்த இன்புட்டை வச்சு யூனிட் பில்ட் யுவர் சொல்யூஷன் நவ். ஸோ இதுவரை ஒரு கிளாரிட்டி இருக்குன்னா சி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இதுவரை கிளாரிட்டி இருந்தா சி டைப் பண்ணுங்கப்பா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்சோனா மட்டும் சூஸ் பண்ண பாத்தீங்களா? எந்த பர்சோனா? நம்ம எக்ஸல் ஷீட்ல 5 பர்சோனா போட்டிருந்தோம். கரெக்டா? அந்த 5 பர்சோனாவோட டீடைல்ஸ் எடுத்துட்டு வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பர்சோனா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, லோகநாதன் அருள்ன்றவர் தான் ஃபர்ஸ்ட் பர்சோனா. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு மார்க்கெட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 to 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட பர்சோனா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடுறேன். ஸோ பர்சோனா எப்படி கிரியேட் பண்ண தெரியுமா? யாராக்கெல்லாம் தெரியும் பர்சோனா? ஸோ பர்சோனா வந்து பாத்தீங்கன்னா லைக் we need to create like எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியாது. நான் உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட்ல ஒர்க் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ பர்சோனாலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சிருப்பீங்க டெலிவரபிள்ஸ்ல. யாரெல்லாம் டெலிவரபிள்ஸ் படிச்சீங்க சொல்லுங்க பார்க்கலாம். டெலிவரபிள்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்க சொல்லுங்க.
இப்போ பர்சோனா எடுத்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து யார் வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லோகநாதன் அருள். ஸோ அவரோட பர்சோனா நம்ம இங்க போட்டுறோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், அவருடைய பர்சோனாவை எடுக்க போறோம். அந்த எக்ஸல் ஷீட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து லோகநாதன் அருள்ன்ற பர்சோனா. அந்த பர்சோனா டீட்டெயில்ஸ் வந்து போட போறோம். ஓகேவா? இங்க என்ன வரப்போகுதுன்னா அவரோட போட்டோ வரப்போகுது. அவரோட போட்டோ இல்லைன்னா அவருடைய சம் பிக்சர் அந்த மாதிரி வரப்போகுது. ஸோ லோகநாதன் அருள்ன்றவர் தான் ஃபர்ஸ்ட் பர்சோனா. ஓகேங்களா? ஸோ இப்போ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஏஜ் என்ன, அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லியிருக்காரு ஏற்கனவே நம்மளுக்கு. அப்போ நம்ம எங்கேருந்து நம்மளோட டேட்டா எடுக்கிறோம், நம்ம ஃபார்ம்ல இருந்து தான் நம்மளோட டேட்டா கொண்டு வரோம். சொல்றது புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம எப்படி ஃபார்ம் ரெடி பண்றோமோ அங்கதான் நம்மளோட பர்சோனாக்கு டேட்டா வருது. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் பர்சோனாக்கு தேவையான டேட்டா. ஸோ லோகநாதன் அருள் எத்தனை வயசு ஆகுது, 26ல இருந்து 30 கேட்டகரிக்குள்ள இருக்கிறாரு. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வாழ்றாரு. எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எம்சிஏ முடிச்சிருக்காரு. இப்போ இதெல்லாம் பயோகிராஃபி அண்ட் டெமோகிராஃபி டேட்டா. சரிங்களா? நீங்க பர்சோனாவை வந்து பார்த்துருப்பீங்க, லைக் எப்படி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. லைவ்ல கிரியேட் பண்ணி பார்த்தது கிடையாது இல்லையா? இந்த டைம் நீங்க கிரியேட் பண்ணி பாக்குறீங்க, எப்படி ஒரு பர்சனை ரெடி பண்றேன்னு பாருங்க. சரியா? இப்போ பயோகிராஃபி டெமோகிராஃபி போட்டாச்சுங்களா? இப்போ அவர் வந்து என்ன ஜாப் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு? சாஃப்ட்வேர் டிசைனர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட ஆன்லைன் கோர்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கிற பர்சனா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், he is very interested in ஆன்லைன். இங்க நம்ம போடுறோம், என்ன போட்டிருக்கோம், அவர் வந்து ஆன்லைன் கோர்சஸ்ல இன்ட்ரெஸ்டட் அப்படி சொல்லிட்டு. இதை நீங்க அப்படியே எஸ்ன்னு போடுறதை விட எழுதிடணும், ஆன்லைன் கோர்சஸ், he is willing to take ஆன்லைன் கோர்சஸ். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மோட்டிவேஷன், அவரோட கோல் அப்படின்னு வச்சுங்க. ஓகேவா? இப்ப போடுறது வந்து பாத்தீங்கன்னா கோல்ஸ், மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் என்ன ப்ரோ போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் எதுக்காக முதல் இந்த ஆன்லைன் கோர்ஸ்க்குள்ள வராருன்றதை கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகேங்களா? why you are purchasing பாத்தீங்கன்னா அவர் வந்து he want to upgrade his professional. எதுக்காக வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா he want to upgrade his professional. ஸோ இதான் மோட்டிவேஷன். ஓகேங்களா? அடுத்து என்ன கோல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன பிராண்ட்ல அவர் படிச்சுட்டு இருக்காரு. இப்போ கரண்ட்லி அவர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்னா என்ன பிராண்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல படிக்கிறாரு. இப்போ பிராண்ட்ஸ்ல வந்து அவர் சூஸ் பண்ண பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோர்செரால படிச்சுட்டு இருக்காரு அவர். அப்போ அந்த பிராண்ட் வந்து கோர்செரா அவங்க வரணும். பாருங்க, சிம்பிளா ஒரு பர்சனாவுக்கு டேட்டா நான் எடுத்து வரேன். இதுக்கு முன்னாடி நீங்க இதுவரை எத்தனையோ எத்தனையோ எங்கெங்கயோ படிச்சிருப்பீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி யாராவது உங்களுக்கு பர்சனா எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா?
யாராவது எப்படி கம்பு சுத்த சொல்லி கொடுத்துருக்காங்களா? மாட்டாங்க. இதுவே உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ டேட்டா எங்கேருந்து வருது இப்போ பர்சனாவுக்கு? உங்களுடைய ஃபார்ம்ல இருந்து வருது டேட்டா. ஸோ அவர் எடுத்துட்டு இருக்கிற கோர்ஸ் எதுக்காக எடுத்தாருன்றது பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ அவர் படிச்சுட்டு இருக்கிற பிராண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்குன்றத நான் கேட்டுட்டேன். ஓகேங்களா? என்ன சேலஞ்ச் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, நோ கம்யூனிட்டி, தனியா உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்குன்றாரு. அப்போ அது ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட். என்ன பாயிண்ட்? ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட். இங்க நோட் பண்ணணும். பெயின் பாயிண்ட். So no community and I'm doing my alone journey. ஓகே, அடுத்த கொஸ்டின் தான் கேட்டிருக்கோம் அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் உங்களுக்கு வந்து வேற ஏதாவது லேர்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா நீட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அவரோட ஃபீட்பேக் கேட்கும்போது, ஸோ டெடிகேட்டட் லேர்னிங் வில் இம்ப்ரூவ். ஸோ அவரோட நீடு பாருங்க. அது வந்து அது வந்து எங்க வருதுன்னா இங்க வருது, கோல்ல வருது. அது இங்க வருது, டெடிகேட்டட் லேர்னிங் டு இம்ப்ரூவ். அந்த ஃபார்ம்ல இருக்கிற டேட்டா தான், வேற எங்கேருந்து எத்தனை தேவையில்ல. பெயின் பாயிண்ட், டைம் கன்ஸ்ட்ரெயினா இருக்கான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, கம்யூனிட்டி ஆர் என்கேஜ்மெண்ட் எனக்கு தேவைப்படுதுன்றாரு. அப்போ அது வந்து பெயின் பாயிண்ட் தான். ஸோ ஹி நீட் அ கம்யூனிட்டி. அப்போ எங்க மோட்டிவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு மோட்டிவேஷன் என்ன தேவைப்படுதுன்னா, கம்யூனிட்டி சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ அப்போ கம்யூனிட்டி டிரைவன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. ஓகே, இப்போ அந்த பிராண்டை தூக்கிட்டு வந்து அந்த பக்கம் வச்சிருவோம். பெயின் பாயிண்ட் அங்க வந்து வச்சிருவோம். ஸோ ஒரு பெயின் பாயிண்ட் இருக்கு, 2 கம்யூனிட்டி ஆர் என்கேஜ்மெண்ட் வந்து தேவைப்படுது அவருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ மோட்டிவேஷன் பார்த்தாச்சு, கோல்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து என்ன இருக்கு? ஸோ இன் அடிஷனல் ஃபீச்சர்ஸ், ஓகே, ஃப்ரம் மை நாலேஜ் நோபடி கேன் மோட்டிவேட். ஓகே, அது வந்து அவரே சொல்லிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ நம்மளே வந்து நம்ம செல்ஃப் மோட்டிவேட்டா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றாரு. அப்போ அதோட மோட்டிவேஷன் தான் அது. சரிங்களா? அவரோட மோட்டிவேஷன் இது. ஸோ அவரே வந்து செல்ஃப் மோட்டிவேட்டரா இருக்கிறாரு அவர். அவ்வளவுதான்ப்பா, ஒரு பர்சனா ரெடி. ஓகே, இதே போல 5 பர்சனா இருக்கு நம்ம கிட்ட. எத்தனை பர்சனா இருக்கு? 5 பர்சனா இருக்கு. அந்த 5 பர்சனாவுக்கான டேட்டாவையும் கொண்டு வர போறோம். அப்படியே சைட் வரும். அப்படியே ஒரு கேஸ் ஸ்டடி சூப்பரா பில்ட் ஆகுது பாருங்களேன். அழகா கொஸ்டினர்ஸ் போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்க அந்த ரிசர்ச் பண்ண டேட்டா இருக்குல்ல, ஸ்கிரீன்ஷாட்ஸ். இப்போ இதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்து நாங்க போடுவேன். இதோ இருக்கா? இப்போ நான் இங்க என்ன பண்ணுவேன், இந்த மேப், இந்த மேப் எடுத்து வந்து போடுவேன். இந்த ரெஸ்பான்ஸ்ல ஒரே ஒரு பர்சன் மட்டும் இருக்காரு. வெயிட் பண்ணுங்க. இவ்வளவுதான்ப்பா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு ஸ்கிரீன்ஷாட்டா இது வந்து உள்ள போடுவேன் நான் ரிசர்ச்ல. இப்போ ஸ்னிப்பிங் டூல போட்டு
எனக்கு எத்தனை ஏஜ் கேட்டகரியில வந்து நான் ஆட்கள்ல வந்து ரிசர்ச் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு. ஓகே, 29 ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு. நான் அதை போய் நாங்க பேஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து லொகேஷன் என்னென்ன லொகேஷன்ல இருந்தெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சி, சேலம், பெங்களூர், கோயம்புத்தூர், சென்னை, பாண்டிச்சேரி, கேரளா, தஞ்சாவூர். ஸோ ஒரு மல்டி டைவர்சிட்டியான ஏரியாவுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், தெரிஞ்சு வச்சிருக்கேன். அப்போ நான் இது என்ன பண்ணுவேன், அழகா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துப்பேன். ஓகே, டன். ஸோ எப்பவுமே பேஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரிசர்ச் பண்ண விஷயங்களையும் எடுத்து வந்து என்ன பண்றோம், நம்ம இங்க போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ அதுல எத்தனை பேர் ஜாபோட இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஜாப் இல்லாம இருக்கிறாங்க? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பேர் ஜாப்லெஸ்ஸா இருக்கிறாங்க. இதை அப்படியே நான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ரிசர்ச்ல இருந்து வந்த டேட்டா எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்துருவேன். ஓகேவா? ஸோ இப்படியே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமா கன்சால்டேட் பண்ணி கொண்டு வந்து ஆட் பண்ண போறோம். சொல்றது புரிஞ்சுதா? இப்போ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்டது வந்து பாத்தீங்கன்னா 5 to 8 கரெக்டுங்களா? அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறவங்க யார் யாரு, அதை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ண போறோம். ஸோ இதே போல அப்படியே ஒண்ணு அடுக்குவேனே வர வேண்டியதுதான். இதான் ரிசர்ச் டேட்டா. சொல்றது புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின். ஸோ எந்த லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அவங்க அதிகமா சூஸ் பண்றாங்கன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பேர் சொல்லிட்டு பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ அதை நம்ம போடுறோம். ஸோ இதுவரை யாராக்கப்பா கிளாரிட்டி இருக்கு? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸல் ஷீட்ல இருந்து பர்சனா கிரியேட் பண்ணோம். நம்ம பண்ண அதே ஃபார்ம்ல இருந்து நம்ம ரிசர்ச் டேட்டா எடுத்து வந்து போடுறோம். இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுவரை ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? நோ டவுட்னா, கிளியரா இருக்குன்னா சி அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கிளாரிட்டியா இருக்கு, இதுவரை கிளாரிட்டியா இருக்கு ப்ரோ அப்படின்றவங்க கிளாரிட்டி சின்னு டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ரிசர்ச் டேட்டா வந்து போட போறோமா? அடுத்து என்ன பண்ணுவோம், அடுத்து அந்த மீதி இருக்கிறவங்களுக்கு பர்சனா கிரியேட் பண்ணுவோம். இதான் டெம்ப்ளேட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த டெம்ப்ளேட் வச்சுட்டு அடுத்து அஞ்சு பர்சனா கிரியேட் பண்ணணும் நம்ம. ஸோ இதுவரை கிளியரா இருக்கு ப்ரோன்றவங்க கிளியர் போடுங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணி மட்டும் பண்ணோம். இப்போ இது போல என்னென்ன டெஸ்ட்லாம் ப்ரோ இருக்கு, இது மாதிரி இன்னும் என்னென்னலாம் ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ரிசர்ச் மெத்தடாலஜி, ஆன்லைன் ரிசர்ச் மெத்தடாலஜி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங் இருக்கு. இப்போ நான் அடுத்து காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங் பண்ணுவேன். அது எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இப்போ நான் ஒரு கோர்ஸா லாகின் பண்ணுவேன். ஓகேங்களா? அதாவது எப்படின்னா, இப்போ போயிட்டு ஒவ்வொரு கோர்ஸா ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ல லாகின் பண்ணி பார்ப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் கோர்ஸரால போயிட்டு லாகின் பண்ணி பார்ப்பேன். ஸோ கோர்ஸரால இப்போ ஒரு கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? அவன் எப்படி பண்றான்? அவனுடைய அவனுடைய பேட்டர்னிங் எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேட்டர்ன் நான் என்ன பண்ணுவேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், போயிட்டு சர்ச் பண்ண போறேன். ஓகேங்களா? லைக் ஐ அம் கோயிங் டு சர்ச் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் கோர்சஸ். அப்போ நான் லாகின் ஆகுறேன். ஃபர்ஸ்ட் லாகின் ஆகுறது எதுல லாகின் ஆகுறேன்? ஜஸ்ட் கோர்ஸரோட சைட்ல லாகின் ஆகுறேன். அப்போ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், லைக் என்ன பண்ணலாம்னு ஆசைப்படுறேன்னா, சைக்காலஜி ஏதோ படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே, சைக்காலஜின்னு போடுறேன் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா? இப்போ சைக்காலஜி நிறைய கோர்சஸ் இங்க இருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷை ஃபில்டர் பண்றேன். அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய இருக்கு இங்க. இது லாங்குவேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பர்சனல் டெவலப்மெண்ட், பிஸ்னஸ். எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் தேவைப்படுது. அப்போ கூகுளோடைய கோர்சஸ் ஏதோ இருக்கு. சரிங்களா? நான் என்ன எதிர்பார்க்கிறேன், நீ என்ன கொடுக்குற? நான் சைக்காலஜி கோர்ஸ் பார்த்தா இது ஏதோ ஒரு கோர்ஸ் சொல்லுது. ஓகே, ஐ திங்க் சைக்காலஜி கோர்சஸ்ல இவ்வளவு இருக்கு. சரிங்களா? இப்போ அதுல நீங்க வந்து வேற ஏதாவது ட்ரை பண்றீங்க, இல்ல அதுல இல்ல புதுசா வேற ஏதாவது பாக்குறீங்கன்னா நிறைய இருக்கீங்க. சரிங்களா? சோ அதுல நான் இப்ப என்ன பண்ண போறேன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் பாக்குறேன். அடுத்து யூஐ யூஎக்ஸ்ன்னு போட்டுடலாம் பேசாம, டைரக்டாவே எதுக்கு ரொம்ப சுத்தி வச்சுக்கிட்டு. யூஐ யூஎக்ஸ் கோர்ஸ் நான் போடுறேன். அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா கூகுள் யூஐ யூஎக்ஸ் டிசைன் கோர்ஸ் இருக்கு இங்க. ஓபன் பண்றேன். ஓகே, வந்துருச்சு. இப்போ வந்து என்ரோல் பண்ண சொல்லுது. என்ரோல் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்ரோல் பண்ண போறேன். ஸோ இப்போ இந்த என்ரோல் பண்ற ப்ராசஸ் நான் என்ன பண்ணுவேன், அப்படியே ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துன்னு போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு பெயர் பேட்டர்னிங். என்னது இதுக்கு பேர்? என்னது பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பேரு? பேட்டர்ன். இதுக்கு பேர் வந்து கோர்ஸ் லேண்டிங் பேஜ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேரு கோர்ஸோட லேண்டிங் பேஜ். இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒரு பிராண்டுக்கும் எத்தனை போயிட்டு இங்க இங்க என்ன பண்ணுவேன், காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் போட்டு ஒரு இது பண்ணுவேன் நான். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இங்க காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங் சொல்லிட்டு கோர்ஸரோட லோகோ போட்டு அந்த ஃபுல் ஸ்கிரீன்ஷாட் இதில் ஆட் பண்ணுவேன். ஸ்கிரீன்ஷாட் 1, 2, 3, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணுவேன். இதே மாதிரி அடுத்த ப்ராடக்ட் சிம்பிளி லேர்ன் அப்படின்ற ப்ராடக்ட்குள்ள நான் போவேன். ஸோ சிம்பிளி லேர்ன்ல போயிட்டு அவங்க கிட்ட என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு நான் போய் படிக்க ஆரம்பிப்பேன். இப்போ நான் ஒரு கோர்ஸ் எடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே, ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் எடுக்க போறேன். நான் இப்போ பிஎம்பி எடுக்க போறேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் எடுக்க போறேன்னா என்ன ப்ரொசீஜர்? இப்போ இதுக்கும் இதே தான் லேண்டிங் பேஜ். இப்போ இதுக்கும் கூகுளுக்கும் என்ன என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இதே தான் அதுக்கு இங்கேயும் பார்த்தேன். ஒரு லேண்டிங் பேஜ் இருந்துச்சு. அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஸோ இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா என்ன பண்ணுவேன், கம்பேர் பண்ணுவேன். இப்போ சிம்பிளி லேர்ன் பார்த்துட்டேன்னா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யுடோமி போவேன். யுடோமி போயிட்டு அதுல போய் பார்ப்பேன். இல்லைன்னா அப்கிரேட்ல போய் பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நான் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். தட் இஸ் வாட்? காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங். இப்ப புரிஞ்சுதா? இது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, காட் இட்? ஸோ கோர்சஸ் நிறைய கோர்சஸ் இருக்குங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், மேனேஜ்மெண்ட் போட போறேன். ஸோ பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிஜிட்டல் லீடர்ஷிப் போட்டிருக்கு. உள்ள போறேன். ஸோ இவங்களோட கோர்ஸ் லேண்டிங் பேஜ் எப்படி இருக்கு? இப்போ இதுக்கும் அதுக்கு என்னென்ன வித்தியாசம் இருக்கு? இப்போ எல்லாத்தையும் பாக்குறோம். ஒரு மூணு கோர்ஸோட லேண்டிங் பேஜ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங்ல நம்ம பார்க்க போறோம். புரிஞ்சுதா? இப்போ எல்லாத்துலயுமே ஒன்னே ஒண்ணுதான், கால் டு ஆக்ஷன். என்ன கால் டு ஆக்ஷன் இருக்கு பாருங்க பார்க்கலாம். அதாவது என்ரோல் நவ்.
ஒரு கால் டு ஆக்ஷன். இங்க பாருங்க, வியூ ட்ரைனிங் ஆப்ஷன்ஸ், டாக் வித் அட்வைசர். இங்க அட்வைசர் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. இங்க என்ன கொடுக்குறாங்க பாருங்க, டவுன்லோட் சிலபஸ், டாக்டரேட்டா, டைப் டாக்டரேட், ஸ்டார்ட் டேட்டு, டியூரேஷனு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அப்ளை நவ், இது சிலபஸ். இது வந்து ஆன்லைன் கோர்ஸ் கிடையாது, ஆஃப்லைன் கோர்ஸ் நினைக்கிறது தெரிஞ்சு இல்லையா? இது வந்து நிறைய அட்வான்ஸ் டிபிஏ லீடர்ஷிப், டிஜிட்டல் இனோவேஷன், ஐ திங்க் இது கைண்ட் ஆஃப் ஆஃப்லைன் கோர்ஸ் மாதிரி தெரியுது. நம்ம ஆன்லைன் கோர்ஸ்க்கு போவோம். சரியா? ஓகே, யூஐ/யூஎக்ஸ் போவோம் இப்போதைக்கு. யூஐ/யூஎக்ஸ். ஸோ சேம் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ சிலபஸ் டவுன்லோட் பண்ண வைக்கிறாங்க, பார்க்க வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் வாங்க வைக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. சேம் ப்ராசஸ், சேம் இது மாதிரி தான் இருக்கு. ஸோ இது போல ஒவ்வொரு பேட்டர்ன் பண்ணுவோம். நான் ஒவ்வொரு பேஜையும் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தே ஆர் டேக்கிங் டிசிஷன்ஸ், இவன் எப்படி டிசைன் பண்ணியிருக்கான், அவன் எப்படி டிசைன் பண்ணியிருக்கான் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் என்ன பண்ணுவேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். இதுக்கு பேர் வந்து பேட்டர்னிங் சொல்லுவாங்க. என்ன பண்ணா சொல்லுவாங்கப்பா? அப்புறம் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். வாட் இஸ் தட்? இதுக்கு பேர் என்னது? இப்ப நான் பண்றதுக்கு பேர் என்னது? இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிற ஆக்டிவிட்டிக்கு பேர் என்னப்பா? எக்ஸாக்ட்லி, பேட்டர்னிங். பேட்டர்னிங் மீன் அண்டர்ஸ்டாண்டிங் அனதர் பீப்புள்ஸ் ப்ராசஸ், டாஸ்க். அவன் எப்படி பண்றான், அவன் எப்படி பண்ணியிருக்கா அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. இது ஒரு ரிசர்ச். இதான் காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங் சொல்லலாமா? கம்பேரட்டிவ் அனலைஸ் சொல்லலாமா? இப்ப நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் ரிசர்ச் வந்து ஃபீட்பேக் அண்ட் சர்வே ரிசர்ச். இப்ப நான் அடுத்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு 5 பேரை ஃபோன் பண்ணுவேன். நான் 5 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி, இந்த ஆன்லைன்ல கோர்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்களா, அதை பத்தி லைட்டா சொல்லுங்க அப்படின்னு கேட்பேன். இதுக்கு பேரு வந்து யூசர் இன்டர்வியூ, அதாவது நான் டைரக்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் சொல்லுவாங்க. அதாவது ஃபோன் பண்ணி நான் ஒருத்தவங்க கிட்ட கேட்கறேன், ஒரு டேட்டாவை கேட்கறேன் அப்படின்னா, அதை நான் ரெக்கார்ட் பண்ணிப்பேன். அதாவது அவங்ககிட்ட சொல்லிடுவேன், இந்த மாதிரி நான் வந்து ரிசர்ச் பண்றேன், நீங்க உங்க டேட்டாலாம் சொல்லு, நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி நான் வந்து போன்ல வாங்குறேன்னா அதுக்கு பேரு நான் டைரக்ட் இன்டர்வியூ. அதே போல நீங்க டீம்ஸ்ல கூட கனெக்ட் பண்ணலாம். நீங்க டீம்ஸ்லயோ இல்ல ஜூம்ல கூட கனெக்ட் பண்ணி கேட்கலாம். அதுக்கு பேரு நான் டைரக்ட் இன்டர்வியூ. அதே சப்போஸ் நான் டைரக்டா ஒரு பர்சன் கிட்ட உட்காந்து கேட்கிறேன், நேருக்கு நேர் உட்காந்து கேட்கிறேன் அப்படின்னா தட் இஸ் அ டைரக்ட் இன்டர்வியூ. இந்த மாதிரி பல்வேறு விதமான ரிசர்ச் மெத்தடாலஜிஸ் இருக்கு யூஐ/யூஎக்ஸ்ல. ஓகே, புரிஞ்சுதா கைஸ்? ஸோ இது போல நிறைய விதமான பிரெயின் ஸ்டார்மிங் ரிசர்ச் மெத்தடாலஜிஸ் ஆர் தேர். ஸோ இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி நம்ம பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு டேட்டாவை கண்டுபிடிச்சி உக்காந்து ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சு கொண்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சேன்னா அடுத்து நான் இன்டர்வியூ சொல்லியிருந்தேன். நான் இன்டர்வியூ வேணும்னா கண்டக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதுல எல்லா ரிசர்ச்சும் நீங்க பண்ணணும் அவசியமே இல்லை. எதனா 2 பண்ணலாம், எதனா 1 பண்ணலாம், உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், ஆல்ரெடி சர்வே ஃபார்ம் கலெக்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் பேட்டர்னிங் பண்ணிட்டு இருக்கேன், அதாவது காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் அதாவது நான் டைரக்ட் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஜர்னி போடுவேன் நான். ஜர்னினா யூசரோட ஜர்னி. ஸோ ஸ்டெப் 1 எங்க போறாரு, ஓகேங்களா? அடுத்து ஸ்டெப் 2 எங்க போவாரு, அப்புறம் ஸ்டெப் 3 எங்க போவாரு, அப்புறம் ஸ்டெப் 4 என்ன பண்றாரு அப்படின்னு நான் கண்டுபிடிப்பேன். ஸோ இப்போ கஸ்டமர் ஜர்னி மேப் நான் போடணும். அப்போ எந்த இடத்துல அவங்களுக்கு டிராப் ஆகுது, எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து டிராப் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும் நான். ஸோ இப்போ ஒரு யூசர் உள்ள வராருன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்குள்ள வராரு, உடனே படிக்க ஆரம்பிக்கிறாரு. 2வது கேட்ஜெட்ஸ் கிட்ட இருந்து நோட்டிபிகேஷன் வருது. சரி, வேற என்ன வருது?
அப்படின்னா அம்மா பால் பாயிட்டு என்ன சொல்றாங்க, குழந்தை அழுவுது, டிவி ஓடுது, பாட்டி ரிமோட் ஒர்க் ஆகலன்னு சொல்லி நம்ம கிட்ட என்ன கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எவ்வளவு ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு தடைப்படுதா? இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் அனலைஸ் பண்ணணும். இதான் வந்து வாட் இஸ் தட் கஸ்டமர் ஜர்னி மேப். இப்போ ஸ்டெப் 1 இங்க என்ன வரப்போகுது, இங்க எமோஷன். எமோஷன்னா யூசர் வந்து அந்த இடத்துல எப்படி ஃபீல் பண்றாரு, லைக் அவங்களோட மனநிலை வந்து ஸ்ட்ரைட்டா இருக்குதா, ஓகே இது ஒரு நியூட்ரல். இப்ப அம்மா பால் பாயிட்டு என்ன சொல்றாங்க, அப்ப என்ன ஆகுது, கீழே போகுது. அடுத்து வந்து அம்மா வந்து பாத்தீங்கன்னா சரி வந்துட்டேன், பால் பாயிட்டு வாங்கி வந்து உக்காந்துட்டேன், படிக்க ஆரம்பிக்கலான்னு வந்துட்டேன், மறுபடியும் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ், மறுபடியும் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஹியூமன்ஸ் பிரைன் இஸ் ஒர்க்கிங். அதாவது உங்க மனநிலை, உங்களோட எமோஷன் வந்து இப்படிதான் இருக்கும். சொல்றது புரிஞ்சுதா? ஸோ இட்ஸ் யுவர் எமோஷன். ஸோ இந்த எமோஷனை கேப்சர் பண்றதுக்கு பேரு ஜர்னி மேப், கஸ்டமர் ஜர்னி மேப். ஸோ இது போட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்து நான் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் போடுவேன். ஸோ ஒன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் அண்ட் யூசர் ஃப்ளோ போட்டேன்னா தென் ஐ வில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் வயர் ஃப்ரேம்ஸ். இதெல்லாம் தான்ப்பா அடுத்து பண்ண வேண்டியது. உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுனால எனக்கு ஒரு பெனிஃபிட்னா தெரியுமா, அடுத்து என்ன பண்ண போறேன்ற ஒரு ஐடியாவை நான் முன்னாடியே போட்டு பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும் சொல்லிட்டு. ஸோ குட் தட் யூ பீப்புள் ஆர் லிசனிங் மை ஒர்க்ஸ். ஓகே சூப்பர். இன்னைக்கு என்னென்னலாம் கத்துக்கிட்டீங்க, வாட் அண்ட் ஆல் யூ லேர்ன்ட் டுடே. ஸோ இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும், ஆனா முடிக்கும் போது சூப்பரா முடிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே பண்ண ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். நான் ஏற்கனவே பண்ண ஒரு ப்ராஜெக்ட் காட்டுறேன், இப்படிதான் இருக்கும். ஸோ இப்படிதான் பண்ணுவேன் ஆக்சுவலா. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரிசர்ச் டேட்டா மட்டும் போட்டிருக்கிறேன்னா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூசர் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி பர்சோனா இருக்கா, அதாவது டைரக்ட் ரிசர்ச் நான் டைரக்ட் ரிசர்ச் 2 பண்ணுவேன்னா, அதுக்கப்புறம் வந்து இது வந்து சொல்யூஷன் பிரீஃப், அதாவது ஒரு ஐடியாவை நான் ப்ரப்போஸ் பண்றதுக்கான பிரீஃப், அதுல எத்தனை யூசர்ஸ் உள்ள வராங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதோட எக்கோசிஸ்டம் மேப்பு, அதுக்கப்புறம் அதோட ஜர்னி அண்ட் அஃபினிட்டி மேப்பு, இதான் ஜர்னி மேப்பு. ஸோ அதுக்கப்புறம் யூசர் ஃப்ளோ இது வரையும் போட்டு வச்சிருக்கேன் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. இன்னும் ஒயர் ஃப்ரேம்ஸ்லாம் இன்னும் போடல. ஸோ இந்த மாதிரி வரும், அந்த அவுட்புட் பண்ணும்போது ஃபைனலா பார்க்கும்போது நல்லா நச்சுன்னு வரும் உங்களுக்கு. காட் இட்? ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு இவ்வளவு டைம் எடுக்கும், இவ்வளவு ப்ராசஸ் எடுக்கும், டைம் எடுத்து தான் பண்ணணும் ப்ராஜெக்ட். ஓகே கைஸ், என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க இன்னைக்கு? What all you learned today and how was the experience today? So interesting, so beautiful, so elegant, just like wow. அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. Today user feedback and 5 to 10 years of experience data அண்ணா. See, நம்மளுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல கிளியரா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நீங்க டேட்டா வந்து யார் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி 5 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் நான் உங்களுக்கு மட்டும் சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரோட டேட்டா எடுக்க சொல்லல, ஒன்லி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் தான். த யூசர் பர்சோனா இஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் வித் 5 to 8 years of experience only.
ஐடென்டிஃபை தேர் கோல்ஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் மோட்டிவேஷன். புரிஞ்சுதோ? Okay. Okay, guys. How was the session? Please give a feedback. எப்படி இருந்துச்சு? நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபைனல் அவுட்கம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகேவா? நாளைக்கு ஏர்லி மார்னிங்காவே உட்காந்து ஒர்க் பண்ணணும். ஸோ நிறைய ஒர்க் இருக்கு. ஓகே, சூப்பர். கண்டிப்பா சப்ரீத், கண்டிப்பா சப்ரீத் கரீம். ஃபிக்மாவில் வந்து இப்போ நம்ம ப்ராஜெக்ட் கேஸ் ஸ்டடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் லைவா. நீங்க தியரட்டிக்கலா நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ எங்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிமென்டில வி ஆர் ப்ரொவைடிங் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் திஸ் ஒன்லி. ஆனா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நாலேஜ் தெரியாம நீங்க போய் எதுவும் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் 1 month வில் பி லைவ் கிளாஸ் வித் யூஎக்ஸ் அனாலிட்டிக்ஸ், யூஎக்ஸ் தியரி எல்லாமே எடுத்துருவோம். அதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட் பத்தி, யூஐ பத்தி ப்ராக்டிகல் செஷனுக்குள்ளே போகும். ஸோ அதனால வி வில் பி பக்கா அண்ட் டாப் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பீப்புளை தான் எல்லாமே டீச் பண்றது நம்மளோட அகாடமியில. ஓகேவா? ஸோ யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா அகாடமியில சேர்ந்து ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற நபர்கள் யாராவது யூஐ யூஎக்ஸ்ல நான் இன்ட்ரெஸ்டா இருக்கேன் பிரதர், எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, யூ கேன் டைரக்ட்லி ரீச் அவுட் மீ எனி டைம். ஐ வில் சப்போர்ட் யூ அண்ட் ஐ வில் ஹெல்ப் யூ டு ஆன்போர்ட் இன் மை கோர்ஸ். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் உங்களுடைய சாட்டர்டேவை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வில் கனெக்ட் டுமாரோ. சரிங்களா? ஓகே கைஸ், பாய். அட்டெண்டன்ஸ் லிங்க்ஸ், அட்டெண்டன்ஸ் லிங்க் அனுப்புறேன். வெயிட் பண்ணுங்க. எஸ், அட்டெண்டன்ஸ் லிங்க் போட்டாச்சு. யூ கேன் டேக் இட் ஃப்ரம் தேர். அட்டெண்டன்ஸ் லிங்க் போட்டாச்சுப்பா. மறக்காம உங்களோட அட்டெண்டன்ஸை போட்டுருங்க. பிங் பண்ணியிருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். வில் மீட் லேட்டர்.